My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் எத்தனை கல்லூரிகளில் புது பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் புக்லெட் நமக்கு ரிலீஸ் பண்ணல. புக்லெட் வந்த உடனே எவ்வளோ காலேஜஸில் எவ்வளோ கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதோடைய இன்டேக் என்ன, கூட்டியிருக்கிறாங்களா குறைச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கல்லூரிகளில் எத்தனை பாடப்பிரிவுகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 30 ஜூன் 30 அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,32,872 இன்ஜினியரிங் சீட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,32,872 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் இருந்துச்சு. 2,32,872 இடங்கள் போன வருஷம் எல்லா இதுக்கும் சேர்த்து இருந்த ஒட்டுமொத்த இடங்கள் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9,196 இடங்கள் புதுசாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 9,196 சீட்ஸும் நியூ பிரான்ச்சஸ். ஒவ்வொரு கல்லூரிகள் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கல்லூரிகள், பெரும்பாலான கல்லூரிகள் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸை புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13,331 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக 1,316 சீட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஒரு சில காலேஜஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுடைய இன்டேக் குறைச்சிருக்கிறாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிஷன் இந்த வருஷம் இல்லை அந்த காலேஜஸில். அதுக்கு பதிலாக வேறு டிபார்ட்மெண்ட்ஸை ஆரம்பிச்சிருப்பாங்க. 8 colleges will not participate in counseling and 2 colleges have been closed. இது ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் போன வருஷம் 440 கல்லூரிகள் இருந்துச்சு. அதில் 8 கல்லூரிகள் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேபி அட்மிஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏசிடி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க ஃபாலோ பண்ணல. அது போக 2 காலேஜை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 colleges have been closed அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அப்டேட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 221 காலேஜஸ், 221 காலேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they have introduced new courses. அந்த கோர்சஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயரே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாங்க, நிறைய காலேஜஸ் வந்து அப்ளை பண்ணாங்க. பட் ஏஐசிடி வந்து அப்ரூவல் கிடைக்கல, அதனால் எந்த காலேஜ்லையும் ஆரம்பிக்கல. பட் இந்த வருஷம் நிறைய காலேஜஸ் வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் நிறைய காலேஜஸில் ஓப்பன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த கோர்ஸ் வந்து நிறைய காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் இந்த கோர்ஸ் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் நிறைய காலேஜஸில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இது ஒரு சில கல்லூரிகள் தான் போன வருஷம் நடைமுறையில் இருந்துச்சு. இந்த வருஷம் இன்னும் சில கல்லூரிகள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு சில கல்லூரிகள் அக்ரி ஆரம்பிச்சிருக்காங்க, பயோமெடிக்கல் ஆரம்பிச்சிருக்காங்க, பிடெக் ஐடி புதுசாக ஒரு சில கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஏகப்பட்ட கல்லூரிகள் புதுசாக பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 201 காலேஜஸ் தான் வந்து surrendered seats in traditional BE programs such as mechanical, civil, electronics and communication engineering, electrical and electronics engineering. மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, EEE மட்டும் 201 காலேஜஸ் மட்டும் சீட்ஸை சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லியிருக்காங்க? ஜூன் மாதம் 30 சொல்லியிருக்காங்க. நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். பழைய நியூஸ் தான். பட் இந்த நியூஸை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம். பட் இது வந்து இந்த நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். இந்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 221 காலேஜில் இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ கோர்சஸ் நிறைய காலேஜில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆரம்பித்த 221 காலேஜும் பெஸ்ட் காலேஜஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது போக என்னென்ன காலேஜஸில் இது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது புக்லெட் வந்த உடனே நமக்கு வந்து கட்டாயம் தெரிய வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து புக்லெட் இந்த மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.